ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பண்ண ட்ரேடை பற்றி தான் பார்க்க போகிறோம். சும்மா சின்ன ஒரு ஸ்கேல்ஃபிங் மட்டும் ஒரு 100 காட்ட ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு 700 மட்டும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்துச்சு இந்த என்ட்ரி. ஆக்சுவலாக கீழே 15 ரூபாயில் கிடச்சது என்ட்ரி. பட் கொஞ்சம் எனக்கு டவுட் வந்ததுனால அங்கே ப்ளேஸ் பண்ணலை. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2 ரூபா ப்ரீமியமில் வாங்கிட்டேன் இந்த ப்ரைஸை. பட் ஒரு 900 வரைக்கும் இந்த ப்ரைஸ் போயிருக்கும் மேலே போய்ட்டு. அப்புறம் நம்ம எப்பவும் போல் அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப்ஸை மூவ் பண்ணி மேலே கொண்டு போய் நம்ம ஒரு 700 720 சம்திங் ப்ராஃபிட்டில் நம்ம புக் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது. ஒரு 2 வீக்ஸ் என்னால் கரெக்டாக வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இன்றைக்கி பண்ண ட்ரேட் கொஞ்சம் டைம் இருந்தது. சும்மா ஒரு 4 மினிட்ஸ் மட்டும் இது ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை. அப்புறம் நம்ம வீக்லி இனிமேட்டு ஒரு மினிமம் ஒரு 2 வீடியோவாவது அப்லோட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாமல் நம்ம இது கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இருந்தால் என்னால் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் 2-3 இது பண்ணியிருந்தேன் ட்ரேட். பட் என்னால் இது பண்ண முடியல, ரெக்கார்ட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் கமாடிட்டியில் பண்ணுறது உங்களுக்கு போடுறேன், கிரிப்டோ கரன்சியில் பண்ணுறது உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு கிரிப்டோ கரன்சி மினிமம் தான் பண்ணுவேன். இது ஒரு 5% தான். மேக்ஸிமம் ட்ரேட் என்னோடது நிஃப்டி என்எஸ்சிலையும் ப்ளஸ் கமாடிட்டிலேருந்து தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கமாடிட்டி தான் ஜஸ்ட்டு இது பண்ணியிருக்கேன், ட்ரேட் பண்ணியிருக்கேன். முதல்ல வாட்ச் மட்டும் பண்ணுவேன். இப்போ தான் கமாடிட்டியும் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் மார்க்கெட் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நல்லா புஷ் ஆகிருக்கும் ப்ரைஸு. பட் ஈவினிங் நம்ம ஆக்சுவலாக ஒரு 3:15 வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம்னா இது நல்ல ப்ராஃபிட்டே கொடுக்கும். 37 ரூபா பக்கம் இதனோட ப்ரீமியம் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு 2000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் அந்த சரி முதல்ல லாக் பண்ணிக்கும் ஒரு 500 அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டெய்லி 500 எடுத்தால் டெய்லி எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீக்லி நீங்கள் ஒரு 1000 to 1500 எடுத்தாவே பெருசு தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங்கில். நீங்கள் அதை மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். 5000 10,000 சம்பாதிக்கணும் அதெல்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் போக நீங்கள் பெரிய ட்ரேட் ஆகும்போது சம்பாதிச்சிக்கலாம். மினிமம் ஒரு 2000 மட்டும் எதிர்பாருங்க. அதேமாதிரி எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு நல்ல செட்டப் கிடைச்சா ஸ்டாப் லாஸோடு என்ட்ரி ஆகுங்க. ஒரு 500 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. ப்ராஃபிட்டாக ஒரே ட்ரேடில் ஒரு 2000 ரூபாய் கிடைச்சாலும் அந்த வீக் ஃபுல்லாக விட்டுருங்க. ஜஸ்ட்டு வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் ட்ரேட் எடுத்துங்க. நீங்கள் வீக்லி 2000 ரூபா மட்டும் நீங்கள் ப்ராஃபிட் டார்கெட் பண்ணாவே உங்களுக்கு மந்த்லி 8000 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்கள் கேபிட்டல் வளர உங்கள் ரிஸ்க்கை பொறுத்து நீங்கள் உங்களோட நாலேஜ் வளர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட லாட் சைஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்க. என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு 2000ன்றது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபுல் டைம் ட்ரேடராக இல்லாமல் ஒரு பார்ட் டைம் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 2000 ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கரெக்டான ROI-யாக இருக்கும், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த ஒரு 2000 போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10,000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா ஒரு 2000 போதும். அது மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் நான் தப்பு பண்ணி நிறைய அடி வாங்கினதுனால உங்களுக்கு நான் இதை ரெஃபர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு 2000 1500 ஒரு 2000 மினிமம் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதை மட்டும் மூவ் பண்ணுங்கள். ஆனால் நம்ம எமோஷனல் அதை விடாது. ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டை கேட்ச் பண்ணிட்டு அது எல்லா நாளும் மார்க்கெட்டில் நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டைம் தான் நடக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் உள்ள மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா பிக் ட்ரெண்டு மூவ்ன்றது வந்து வீக்லி 1 or 2 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி மினிமம் மூவ்மெண்ட்டு நம்மளுக்கு ஒரு 2 நாளைக்கு ஒருக்காவது கிடைக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட் பார்க்க உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோடய மணி மேனேஜ்மெண்ட் வீடியோ மட்டும் உங்களுக்கு ஒன்று நான் போடுறேன். எப்படி நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற அமௌண்ட் எப்படி நான் இது ரெடி பண்ணுறேன் ட்ரேட் பண்ணுறது போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.